ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், இதுதான் உங்கள் பீஸ் காமிக்ஸ். மூன் நைட்டோட 2014 காமிக்ஸோட இஷ்யூ 5 தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இரவில் பயணிக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்காக வந்த மூன் நைட் இப்போ யாரை காப்பாற்ற போகிறாரு பார்க்கலாமா? இஷ்யூவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காலியான ஒரு தெருவை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அது ஒரு பழைய ஹோட்டல். அந்த ஹோட்டலோட வாசலில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. ப்ராப்ளி அவர் பாட்டுக்கு அவர் நின்று அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஒயிட் கலர் லிமோ கார் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு சத்தம் வருது, ஹலோ அப்படின்னு. ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு வெளியே நின்றுட்டு இருந்தவர் சொல்ல, உள்ளிருந்து திடீர்னு யாரோ அவர் கழுத்துக்கிட்டே கத்தி நின்றுறாங்க. இதை நான் எகிப்துலேருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்தேன். அவன் என்கிட்ட இருந்து இதை எடுத்து தப்பிச்சு ஓட பார்த்தான். அவன் மேலே நான் ரொம்பவே கோவப்பட்டேன். இப்போ கூட அவனோட முதுகெலும் உடஞ்சி போய் தான் அவன் இருக்கான் அப்படின்னு அவன் உள்ளே இருந்து ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா நம்ம மிஸ்டர் நைட் தான். அவரோட கத்தியை வச்சு அவங்ககிட்ட மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்த யாரோ ஒருத்தரை கடத்தி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த கைம் ஃபேமிலிஸோட பாலிடிக்ஸ் மேலெலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் இரவில் பயணிக்கிற ஒருத்தங்களை நீங்கள் கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும் நான் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு மிஸ்டர் நைட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் அடுத்து என்ன கேட்குறாருன்னா, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே ஒரு 12 பேர் இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எங்கே கடத்தி வச்சுருக்காங்க? 5வது மாடியில் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ, 6 மாடி இருக்கிற பில்டிங்கில் 5ஆம் மாடியில் வச்சுருக்காங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல். ஆமாம் சார் இருப்பாங்க. அப்போ சரி, நான் ஃப்ரெண்டர் வழியாகவே போய் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு மூன் நைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த இஷ்யூவோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கார்லெட்டுன்ற ஒரு சின்ன பொண்ணு தான் இவங்க ஆக்சுவலி கடத்தி வச்சுருந்துருக்காங்க. இப்போ மூன் நைட் அந்த பில்டிங்குள்ளே உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்சு முதல்ல ஒருத்தனை பார்க்குறாரு. போர்டை பார்க்கலையா, இந்த ஹோட்டலில் மூடி இருக்கியா, நீ பாட்டுக்கு உள்ளே வர அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது மூன் நைட் அவரோட அந்த பட்டான் எடுத்து அவன் தலையில் ஒரு அடி, முட்டியை வச்சு வயிற்றுக்கு ஒரு அடி, அண்ட் முதுகுலேயே ஒரு அடி, அவனை அந்த இடத்துலையே மட்டையாக்கிட்டு அடுத்து ஒருத்தன் வரான். ஆமாம் யார் யா நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் கன் எடுக்க வர மூன் நைட் அவரோட இந்த மூன் பிளேட் வச்சு அவனோட கையை அட்டாக் பண்ணிடுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா கையில் ரத்தம் சொட்ட துப்பாக்கி கீழே போட்டுறான். எகைன் அந்த பட்டானை வச்சு அவன் மூஞ்சில் அடிச்சுட்டு, நீ வரும்போது யாரை பார்த்தியோ அவன் தான்டாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே படிக்கட்டில் ஏறி போகிறாரு. ஒருத்தன் குறுக்க வந்துட்டுருக்க அவன் காலிலே ஒரு அடியை போட்டு முதுகு வழியாக அவனை தூக்கி பின்னாடி போட்டுடுறாரு. அவன் படிக்கட்டில் உளுந்து அவன் முதுகெலும்பு உடஞ்சி அவன் சாகிறான். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் அவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர ஷூட் பண்ணுறாங்க. அவர் பட்டானை வச்சு அவர் தடுத்துடுறாரு. தூரத்தில் நான் அதை பார்த்துட்டு சே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மூன் நைட் தன்னோட பட்டானை வச்சே அவனோட முகத்திலே தூக்கி அடிச்சிடுறாரு. அவன் அதே இடத்துல கீழே விட்டுறான். அண்ட் மூன் நைட் அந்த உடச்சி போன பட்டானை பார்த்துட்டு, சே இதுக்கெலாம் நிறைய செலவாகும்டா, நான் இப்போ வேலைக்கு கூட போகிறதில்லடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த உடச்சி போன பட்டானை அங்கேயே போட்டுடுறாரு. அண்ட் மாடி கிளியர் ஆகிடுச்சு. அங்கேருந்து அவர் 2வது மாடிக்கு போயிட்டுருக்காரு. 2வது மாடி படிக்கட்டு மேலே இருந்தவனை ஒருத்தன் வர அவர் ஒரு பிளேட் எடுத்து அப்படி ஃப்ளிப் பண்ணி விட்றாரு. ஒருத்தன் வாய்த்தாடையிலே உடச்சி அவன் அதே இடத்துல படிக்கட்டுலேருந்து எட்டி உதச்சி விட்டு வந்துடுறாரு. 2வது மாடியும் கிளியர். அடுத்து 3வது மாடிக்கு போயிட்டுருக்காரு. 3வது மாடியிலேருந்து ஒரு பெருசாக தடிப்பையும் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். டேய் நான் தூங்கணும்னு தான்டா நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது மூன் நைட் அவனுக்கு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. அவன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவன் மூன் நைட்டோட தலையை பிடிச்சி, யாரா நீ அப்படின்ற மாதிரி மூன் நைட்டோட தலையை பிடிச்சி அவன் தூக்கிடுறான். மூன் நைட் அவன்கிட்ட இந்த மூன் பிளேட் எடுத்து அவர் நெஞ்சிலேயே குத்திடுறாரு. மூன் நைட் இப்போ அவரோட அந்த கோட்டை எடுத்து அவன் முகத்திலேயே சுற்றி 3வது மாடியிலேருந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. 3வது மாடியும் கிளியர். அங்கிருந்து அப்படியே 4வது மாடிக்கு போகிறாரு. ஒரு 3 பேர் நடந்து வராங்க. முதல்ல வரவனுக்கு ஒரு கிக்கு, 2வது வரவனோட கையை முறுக்கி உடச்சி, 3வது வந்தவனுக்கு அவனோட நெஞ்சிலேயே ஒரு உத. 3 பேரையும் அட் அ டைமில் மட்டையாக்கிட்டு சைடில் படிக்கட்டில் ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவரோட மூன் பிளேட் எடுத்து அவன் காலிலே குத்தி விடுறாரு. அவன் காலில் குத்தி அதே இடத்துல கால் மாட்டிக்கிச்சு. அண்ட் அவன் அங்கிருந்து கீழே விழுந்து அவன் முகம் தரையில் பட்டு இடித்து செத்து போகிறான். 4வது மாடியும் கிளியர். அங்கிருந்து இப்போ 5வது மாடிக்கு போயிட்டுருக்காரு. 5வது மாடியில் திடீர்னு சைட்லேருந்து ஏதோ ஒரு ரூம் ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கோட் சூட் போட்ட ஒருத்தன் 2 கையில் கத்தி வச்சு வந்து நின்றுட்டு இருக்கான். மூன் நைட் அவனை நோக்கி பிளேடு தூக்கி அடிக்க அவன் அசால்ட்டாக அதை கட் பண்ணிடுறான். பரவாயில்லையே உங்ககிட்ட திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூன் நைட் கூட அவன் கொஞ்சம் சரிக்கு சமமாக தான் சண்டை போட்டுட்ருக்கான். அண்ட் மூன் நைட்டோட டையை வெட்டிடுறான். மூன் நைட் சும்மா இருப்பாரா, ஒரு கையை பிடிச்சி முறுக்கி கத்தியை தட்டி விட்டுறாரு. இன்னொரு கையில் அவனை குத்த வர அந்த கத்தியை பிடிச்சி திரும்ப அவன் முட்டிலேயே குத்திடுறாரு. குத்திட்டு சைடில் இந்த டோர் மூலமாக அவனை அடித்து உள்ளே தள்ளி விட்டுறாரு. உள்ள ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ யாரா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட வர அவனோட கால் முட்டியவே உடச்சி அவனை அந்த இடத்துல அடித்து மட்டையாக்கிட்டு வந்துடுறாரு. வெளியே வந்தால் அந்த இடத்துல ஒருத்தன் பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து மூன் நைட், நான் இப்போ எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அவனை அடித்து போட்டு அவங்ககிட்ட அந்த பேட்டை இவங்கிட்ட இவர் எடுத்துக்கிட்டு அவனை பிடிச்சி மாடியிலேருந்து தள்ளி விட்டுறாரு. இப்போ மூன் நைட் அந்த பேட்டை பிடிச்சிட்டே போயிட்டு, வெளியே வா எங்கே இருக்க வெளியே வா, அண்ட் படிக்கட்டு கீழே போகாத, அந்த இடம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எது சேஃப் இல்லையா அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வந்து எட்டி பார்க்குறான். அவன் மண்டைக்கே ஒரு போடு. அண்ட் திடீர்னு சைடில் இருக்கிற ஒரு ரூம்லேருந்து எவனோ ஒருத்தர் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தவன் அப்படியே சைடில் இருந்தால் படிக்கட்டு வழியே ஏறி மேல் மாடிக்கு போயிட்டுருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவன் எந்த ரூம்லேருந்து வந்தானோ அந்த ரூமை பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே ஒருத்தன் கையில் கன்னை வச்சுக்கிட்டு கடத்தப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட தலையில் கன் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான்.
உன்னோட பேட்டை விட என் கன்று தான் இப்போ பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆனால் எனக்கு இந்த பேட்டு பிடிச்சிருக்கு, என்னோட வெப்பன் உடஞ்சி போச்சு, அதையும் நீ தான் வாங்கி தரணும். அண்ட் உண்மையை சொல்லணும்னா உன்னால் என்னை கொல்ல முடியாது, நீ அந்த குழந்தைய கொல்லலாம், அது வேணா உண்மை தான், ஆனால் அடுத்து உன் உயிரை யாரு காப்பாற்ற போகிறா அப்படின்னு மூன் நைட் இப்போ அவனை டெக்னிக்கலாக மிரட்டிட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே நிறைய பேர் அந்த குழந்தை செத்துட்டதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இழப்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் நீ உன் இழப்பை ஏற்றுக்கிட்டியா, இன்னைக்கு சாகணும் நீ தயாராக இருக்கியா அப்படின்னு மூன் நைட் அவனை பார்த்து கேட்கும்போது மூன் நைட் கேட்டுகிட்டே இருக்காரு. நீ அந்த கன்னை யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த கன்னை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நீ உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரே வழி, முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மூன் நைட் கையில் கன்னை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடுறான். அப்புறம் மூன் நைட் பட்டுன்னு அவனுக்கு ஒரு அடியை போட்டு அவனையும் மட்டையாக்கிடுறாரு. அடுத்து இப்போ மூன் நைட் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட கண்ணில் இருக்கிற கட்டை கழட்டி விட்டுட்டு, ஹே ஸ்கார்லெட், நீ புரியுது நான் பார்க்க கொஞ்சம் வியாடாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆமாம் வித்தியாசமாக தான் இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. மிஸ்டர் நைட், இப்போ என் பேர் தான் மிஸ்டர் நைட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸுங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உங்கள் முகம், ஆமாம் அது என் மாஸ்க் தான், அவங்க என்ன ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன எதுவும் ஹர்ட் பண்ணல, ஆனால் நிறைய இடத்துக்கு என்னை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு, இது ஒன்றும் உங்கள் மாஸ்க் கிடையாது, இதுதான் உங்கள் முகம் அப்படின்னு சொல்ல, புத்திசாலி குழந்தை அப்படின்னு மூன் நைட் சொல்லிவிட்டு அவர் இப்போ மாடியில் தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. மாடியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் அவரோட கார்கிட்ட உடனே வந்துட்டு ஃப்ளிண்ட் கிட்ட இந்த இடத்தோட லொக்கேஷன் அமுச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது, ட்ரோன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உடனே இந்த லொக்கேஷனுக்கு ட்ரோன் அமுச்சு விடு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக இப்போ இங்கேருந்து ஒருத்த மாடி மேலே ஓடினால அவன் ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவனுக்கு மேலே ஏதோ ஒரு மூன் ஷேப்பில் ஏதோ ஒன்று வந்து வர மாதிரி தெரியுது. அந்த மூன் ட்ரோன் தான் கரெக்டாக அவன் மேலேயே வந்து விழுந்துருச்சு. இப்போ முழுக்க ரத்த வெள்ளத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். அவங்ககிட்ட வந்த மூன் நைட் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத கவனி, நீ எங்கே போனாலும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸை பாரு, எல்லார்கிட்டையும் சொல்லு, ஒருத்தர் விடாமல் சொல்லு, நான் வரதை பார்த்தா ஓடிடணும் அப்படின்னு மூன் நைட் சொல்லி முடிக்கிறதோட இந்த இஷ்யூ முடியுது.